வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தங்கம் டாக்ஸ். தேனி மாவட்டத்தில் உள்ள எங்கள் நாராயணத்தேவன்பட்டி கிராமத்தின் இயற்கையை நீங்கள் எவ்வளவு பார்த்தாலும் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அதன் ஒரு பகுதியாக கம்பத்திற்கும் சொல்லிப்பட்டிக்கும் இடையே பெரியார் இரண்டாக பிரிக்கப்பட்டு ஒருபுறம் வயல்வெளிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படுகிறது, மறுபுறம் ஆற்றுக்கு செல்கிறது. அப்படிப்பட்ட இந்த இயற்கை சின்ன ஒரு அறிவோல் காட்சியளிக்கும் இந்த பெரியார் ரிவரின் காட்சிகளை உங்களுக்கு வழங்குவதில் தங்கம் டாக்ஸ் பெருமை கொள்கிறது. இதை பார்க்க பார்க்க வெள்ளி அருவி போல் கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்ற நண்பர்களே, அதை பார்த்து கொண்டே இருக்கலாம். அவ்வளவு அழகு, அவ்வளவு அந்த இரைச்சல் சத்தம் அவ்வளவு அழகாக இருக்கும். அந்த இரைச்சல் சத்தம் எங்களுக்கு இளையராஜாவின் கீதங்கள் போல், இளையராஜாவின் இசை போல் தெரிகிறது நண்பர்களே, கேட்கின்றது. அதற்கு பின்னால் பார்க்கின்ற இந்த காட்சிகள் அப்பா எவ்வளவு அழகான காட்சிகள். இந்த இரைச்சல்கள் அப்படியே நமக்கு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் இருந்த நமக்கு டென்ஷன்லாம் குறைஞ்சிடும். அவ்வளவு இயற்கையான காட்சிகள் நண்பர்களே. பாருங்கள், பெரியார் கேரளாவிலிருந்து வரும் இந்த தண்ணீர் இங்கே இரண்டாக பிரிக்கப்பட்டது. சிற்றோடையாக ஒரு புறமும் பெரிய ரிவராக பெரியார் இந்த பக்கமாக அனைத்து தேனி மாவட்ட விவசாயிகளுக்காக இங்கே அனுப்பப்படுகிறது. இந்த இயற்கை காட்சிகளை உங்களுக்கு வழங்குவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் நண்பர்களே. அப்படியே ஒரு மாலை நேரம் அப்படியே கம்பத்துலேருந்து வந்தோம். நம்ம டிரைவர் வாங்க சார் உள்ள ஒரு காட்சியை காமிக்கணும்னு கூப்பிட்டு போனார். சூப்பரான இருக்குது. ஒரு பக்கம் அப்படியே வயல்வெளிகள், அப்படியே மாலை நேரம் பாருங்கள். இந்த தண்ணியை இங்கே ஒரு சிற்ற அணை கட்டி இந்த தண்ணியை வயல்வெளிகளுக்கு ஒரு புறம் அனுப்புகிறார்கள், அந்த பக்கம் ரிவருக்கு போகுது. ஸோ இரண்டாக பிரிக்கப்பட்டு இந்த ரிவர் சின்ன ரிவர், இது குட்டி ரிவர். இதெல்லாம் வயல்வெளிக்கு பாசனமாக செல்கிறது. ஆற்று பாசனம் இதுதான். எவ்வளோ அழகாக இருப்பாருங்க. பசுமை காட்சிகளை பாருங்கள். ஒரு பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை இணைகின்ற இடம் தெரிகிறது. அந்த பக்கம் மலை பாருங்கள், தண்ணி அப்படியே பிச்சுட்டு போயிட்டுருக்கு. ஸோ இங்கே தண்ணீருக்கு பஞ்சமே இல்லை. இங்கே மழை காலத்தில் இன்னும் அதிகமாக வரும் பாருங்கள். பசுமை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 o'clock, ஈவினிங் 6 o'clock அப்படியே சூரியன் மறைகின்ற நேரம் இது. அப்படியே இந்த காட்சியை அப்படியே பார்த்துட்டு அந்த ரிவர், அங்கேருந்து வர்ற ரிவர், அப்படி சின்ன அணை கட்டப்பட்டு இங்கே அப்படியே பாருங்கள். பின்னாடி பாருங்கள், எவ்வளோ அழகான காட்சிகள் பாருங்கள். சூப்பரான காட்சிகள். அப்படியே ஒரு பாருங்க, மாமரங்கள் தான், நிறைய மரங்கள், அவ்வளவு இயற்கை காட்சிகள். நீங்கள் ரசித்து கொண்டே இருக்கலாம் நண்பர்களே. அவ்வளவு அழகு, கொள்ளை அழகு. தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அந்த காட்சியெல்லாம் உங்களுக்கு காண கிடைக்காது. அவ்வளவு உங்களுக்காக வழங்குவதில் நாங்கள் பெருமை இருக்கோம். பாருங்கள் நண்பர்களே, இன்னும் அந்த உச்சிக்கு போயிட்டேன் நான். அந்த அணைக்கின் கொஞ்சம் உச்சியில் போயிட்டு அந்த காட்சியை உங்களுக்கு காமிக்கணும். ஸோ எனக்கு ஒரு நண்பர் பாலமுருகன் அவர்கள் இந்த காட்சியை படமாக்குறாரு. எனக்கு பதிலாக நான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த காட்சியை நிற்க படமாட்டுக்கு. அதனால் நான் அப்படியே பேசாமல் அப்படியே நின்று இருந்தேன். உங்களுக்கு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்கப்படுகிறது நண்பர்களே. பாருங்கள், எவ்வளோ அழகான காட்சிகள். ஸோ எங்கள் மண்ணின் இந்த காட்சிகளை இன்னும் உங்களுக்கு வழங்கிக்கிட்டே இருக்கலாம். இந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வரும்போது பாருங்கள், ரோட்டோரங்களில் எவ்வளவு இயற்கை காட்சிகள். அந்த ரோட்டோர காட்சிகளை பாருங்கள். அப்படியே வரும்போது அப்படியே ரோட்டோரத்தில் ஒரு பெரியார் பார்த்தீங்களா, பெரியார் இது ஒரு பகுதி. இங்கேருந்து இந்த தண்ணி அங்கே வருது, பெரியார் ரிவர் பாருங்கள். கரை புரண்டு ஓடுகிறது தண்ணீர். இது மெயின் ரோட்லேயே இருக்குது. இது மெயின் ரோடு. இந்த ரிவர் பெரியார் ரிவர் வந்துகிட்டே இருக்குது. இது தேனி மாவட்டங்களுக்கு புறம் இது விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம். பாருங்கள், ரோட்டோரம், ரோட்டின் 2 புறமும் அவ்வளவு அழகான காட்சிகள். இந்த மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கண்கொள்ளா காட்சிகள் நண்பர்களே. நீங்கள் ரசித்து கொண்டே இருக்கலாம். அவ்வளோ காட்சி. ஏன்னா ரொம்ப ஓவராக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நம்ம ஊரை பற்றி நம்ம சொல்லாமல் யாரும் சொல்ல போகிறாங்க. மண்ணின் மைந்தர் இந்த நாராயணத்தேவன்பட்டியில் பிறந்த நான் சென்னையில் வாழ்ந்தாலும் என் மண்ணின்
பெருமைகளை நான் பேசிக்கொண்டே இருப்பேன் நண்பர்களே. அந்த காட்சிகளை உங்களுக்கு ஒரு நல்ல காட்சி தானே பாருங்கள். வாழை, அருமையான வாழை தோட்டங்கள் ரோடோரமாக தான் இருக்குது, வேறு எங்கேயும் போய் எடுக்கல, ரோட்டில் வந்துகிட்டே இருக்குது ரோடோரமாக. அப்படியே இந்த பக்கம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் தொடர்ச்சி மலை எப்படி இருக்குது, அழகாக இருக்கா. இந்த காட்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே.